வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री व्यास भगवान श्री चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சொர்க்கங்கள்னாக்கா அத்தியாயங்கள், சொர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திர பதிவானது பெறவிடப்பட்டு வருகின்றோம் என்று தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் சதுசப்ததேதம சர்க்கா, சர்க்கமானது 74. நாரதாகமனம், அதாவது ஸ்ரீராமபிரானுடைய அரண்மனை அரசவைக்கு நாரத மாமுனிவர் வந்து கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் இவைகளில் மக்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள், உன்னுடைய அரசாட்சியில் சிறு பாலகனுக்கு ஏன் இந்த மாதிரி மரணமானது ஏற்பட்டது என்பதை பற்றி மிகவும் விளக்கமாக ராமவிநாயகம் சொன்னாராம். இந்த பதிவை தயவு செய்து யாரும் அலட்சியம் காட்டாமல் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பாருங்கள். அப்பொழுதுதான் பிராமண வர்ணக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும், க்ஷத்ரிய வர்ணமானது எப்படி இருக்க வேண்டும், வைசிய வர்ணக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும், சூத்திர வர்ணக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது அனைவருக்கும் புரியும். இதை வர்ணங்கள் தானே தவிர இதில் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது, எந்த விதமான இதுவும் கிடையாது. வேதத்தில் வந்து வர்ணம்னு மட்டும்தான் சொல்லிருக்கா. அதுவும் அந்த திரேதாயுகத்தில் தான் வந்திருக்கு, கிருதயுகத்தில் கிடையாது, வர்ணமே கிடையாது. ஆகவே அனைவரும் இன்றைய இந்த ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசியை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த காண்டமானது இன்றைய தினம் 17வது ஸ்லோகத்தில் இருந்து இந்த சர்க்கம் முழுவதும் உள்ள ஸ்லோகமானதை சொல்ல இருக்கின்றோம். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோஹ்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவே ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோ ஸ்ரீச்சந்திராகமரோத்யனேभ्यः. ஸ்ரீ சீதாஸ்வர சத்ருகண அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் சதுசப்ததிதம சர்க்கா, சர்க்கமானது 74. நாரதாகமனம், நாரத மகாமா முனிவராகப்பட்டவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அரண்மனை அரசவைக்கு வந்து உன்னுடைய ராஜ்யத்தில்
இந்த மாதிரி சிறு பாலகன் மரணமானது ஏன் ஏற்பட்டது என்ற வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள அனைத்து விஷயங்களையும் ஸ்ரீ ராமபிராயணம் எடுத்துரைத்தாராம் என்கின்ற தலைப்பிலே 17வது ஸ்லோகத்திலிருந்து இந்த சர்க்கம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். 17வது ஸ்லோகம். அன்றுதம் பாதயித்வாது பாதமேகம் அதர்மதः தத பிராதுஷ்கிருதம் பூர்வம் ஆயுஷ பரிநிஷ்டிதம் பாதிதே त्वनृते तस्मिन् तस्मिन् धर्मेश महीतले सुभाण्ये वासरल्लोक सत्यधर्मपरायणः. இவர் சொல்கிறார் நாரத மாமுனிவர். அதாவது இவர் சொல்கிறதெல்லாம் என்னன்னாக்க கிருத்தயுகத்துக்கு முன்னாலேயே ரிஷிகள் மாமுனிவர்களால் இந்த 4 யுகங்களிலும் இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் இருப்பார்கள் என்று ஆணித்தரமாக எழுதியதுதான் நாரத மாமுனிவர் ஸ்ரீ ராமபிரானிடம் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். இந்த மாதிரி அதர்மமானது அசத்தியமான ஒரு செயல். முதல் பாதத்தை இந்த திரேதாயுகத்திலே படித்து ராமா ஆயுளை ஒவ்வொரு மனிதனுடைய ஆயுளையும் எல்லைப்படுத்தி விட்டது. இவ்வளவுதான் இவாளுக்கு சிசுவில் இருக்கும்போதே போகணும். இவா பிறந்த உடனே ஒரு 10 நாளில் போயிடணும், பிறந்த 2 வயசில் போயிடணும், பிறந்த உடனேயே 5 வயசில் போகணும், இல்லைனாக்கா ஒரு 10 வயசு 12 வயசில் போகணும், இல்லைனா 25 வயசில் போகணும், 40 வயசில் போகணும், 50 வயசில் போகணும், 60 வயசில் போகணும், 100 வயசுலேயும் போகலாம். 100 வயசு வரைக்கும் ஆயுள் அப்படின்னுட்டு இந்த திரேதாயுகத்துலலாம் எல்லைப்படுத்தப்பட்டது ராமா. அதனால் ஏன்னா அதர்மங்கிறது வந்துருத்தோனா. அதர்மங்கிறது என்ன? பொய் சொல்வது அப்படின்றத இந்த இந்த பூலோகத்தில் படிந்து விட்டதுனால இந்த அதர்மத்தினுடைய பொய்யினுடைய தீய விளைவுகளிலிருந்து தப்பிக்கொள்வதற்காக வேதம் படித்த பிராமணர்கள் வேத அறநூல்களை நன்றாக கற்று அறிந்து அதிலேயே ஆராய்ச்சி செய்த சான்றோர்கள் சத்தியத்தையும் அறநெறியையும் கடைபிடிப்பதற்காக அவர்கள் உறுதி பூண்டு அந்த பிராமணர்களாகட்டும் அந்த சான்றோர்களாகட்டும் நல்ல விதமான கர்மாக்களையே செய்து கொண்டு வருகின்றார்கள் ராமா. அதனால தான் இந்த யுகமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. பிரமாதமாக சொல்லிட்டார் நாரதர். ஒரே வார்த்தையிலே சொல்லி முடிச்சு விட்டார். திரேதாயுகேச வர்த்தந்தே பிராமணா க்ஷத்ரியாஸ்யே தபோ அதப்யந்ததே சர்வே சுஸ்ரூஷாம் அபரே ஜனாः சாதர்ம பரமஸ்தேஷாம் வைசியசூத்ரம் சமாகமத் பூஜாம்ச சர்வவர்ணானாம் சூத்ராஸ் சக்ரூர் விசேஷதः. அதாவது நாரதர் சொல்கிறா ஸ்ரீராமன்ட்ட, ராமா அந்த முனிவர்கள் எல்லாரும் அரசவையில் இருக்க எல்லாருக்கும் சொல்கிறார், பொதுவாக பார்த்து சொல்கிறார். திரேதாயுகத்தில் பிராமணர்களும் க்ஷத்ரியர்கள்னாக்கா ராஜாக்கள் தவம் செஞ்சு வந்து கொண்டே இருந்தார்கள். இவர்கள் இருவருமே அந்த திரேதாயுகத்தில் தவம் செய்யக்கூடிய அந்த உரிமையை பெற்றுக்கொண்டு இருந்தார்கள். மற்றவர்கள் என்ன பண்ணா, வைசிய வர்ணத்தை சார்ந்தவாளும் சரி
சூத்திர வர்ணத்தை சார்ந்தவர்களும் சரி இவர்களுக்கு சேவை செய்யட்டு வந்துட்டான். இவா என்ன சொல்கிறாளோ அந்த வேலையை அவ செய்யணும். மற்ற இரு வர்ணத்தை சேர்ந்த மக்களுக்கு சேவை செய்வது அப்படின்ற அந்த விஷயமானது ரொம்பவும் பிரமாதமாக இயல்பான வாழ்க்கை நெறியாக வந்து அமைஞ்சது. அதாவது என்னன்னாக்க வைசியர்னா என்ன, அவன் இவா 2 பேருக்கும் வேலை செய்யணுமா? என்ன வேலை? நியாயமான ஒரு விலை இவர்கள் வாங்க முடியுமா? மேற்கொண்ட விலையை ஜாஸ்தி வைக்கக்கூடாது. நமக்கு அதில் ஒரு அணா கிடைச்சா போகும் அப்படின்ற மாதிரி ஒரு தர்மத்துக்குன்னே இவா என்ன சொல்கிறாலும் அதை செஞ்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் கொடுக்கறது. நம்ம கடையில் போய் வாங்குறோமோனோ அவன் அப்படி இல்லை. அந்த காலத்துலாம் அப்போ அந்த திரைதாயகத்தில் நாம் சொல்லிட்டா போகிறோம். யார் மூலமானா அந்த சூத்திர வர்ணக்காரர் இருக்காரோனா அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சுடனேன், எனக்கு இதெல்லாம் போனால் அந்த கடையில் போய் சொல்லிட்டு வாங்கினாக்கா அவர் கொண்டு வந்து போட்டுருவார். அப்போ அந்த சூத்திர வர்ணக்காரன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்லேயும் என்னென்ன இருக்குது, என்னென்ன வேலை அப்படின்றத கேட்குறது அவருடைய வேலை. ரொம்ப செழிப்பாக இருந்தது. அவளுக்கு அந்த 2 பேருக்குமே இயல்பான வாழ்க்கையானது ஒரு நெறிமுறையாக இருந்தது, தர்மத்துக்குன்னே இருந்தது. குறிப்பாக இந்த 3 வர்ணத்தாரர்களுக்கும், 3 வர்ணத்தாரர்கள்னா யாரு? பிராமணன், க்ஷத்ரியன், வைசியன், வியாபாரி. இவாளுகளுக்கு வாழ்க்கையில் இன்றியமையாத தேவைகளை அனைத்தையுமே நிறைவேற்றி கொடுக்கும் சிறப்பான பணியை சூத்திரவர்ணக்காரர்கள் பெற்றிருந்தார்கள். அவர்கள் தான் செய்யணும். இதுதான் தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு, இதை தான் செய்யணும்னு சொல்லியிருக்கு அவளுக்கு. ஏதஸ்மின்னந்தரே தேஷாம் அதர்மே சான்றுதே சஹா ததப்பூர்வே பிருதம் ஹ்ராசம் அகம் அன்றுப சத்தமா தத பாதமர்ம சத்விதீயம் அவதாரயத் ததோ துவாபர சம்யாஸ்ய யுகஸ்ய சமஜாயதா. அதாவது சொல்கிறார் நாரதர் ஸ்ரீராமபிரானை பார்த்து, அப்பா ராமா, நீயும் அறத்திலையும் தர்மத்திலையும் சரி, வேத சாஸ்திரங்கள்லையும் சரி, அனைத்திலும் சரி, கொஞ்சம் கூட உங்கள்கிட்ட யாரும் குறையே பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட சிறப்பு மிக்க மன்னரே, இதற்கு இடையில என்ன நடக்கும் தெரியுமா? இந்த திரேதாயுகமானது முடிவடையும் காலம் நெருங்கி வரக்கூடிய நேரம் வரும்பொழுது வணிக வேளாளர்களை, அதாவது வணிக வர்ணத்தை, அதாவது வைசிய வர்ணம், சூத்திர வர்ணம், அதர்மத்தின் ஒரு பகுதியான பொய், அசத்தியமானது அவளை வசப்படுத்தி கொள்ளும். எப்போ? திரேதாயுகம் முடியக்கூடிய ஸ்டேஜில். ஆனால் திரேதாயுகத்தில் முதல் பாதம் படிஞ்சது. அந்த முதல் பாதம் பொய்யானது யாருக்கிட்ட வந்தது? பிராமணங்கிட்டையும் வந்தது. அதற்கு ஜபாலி, இக்ஷ்வாகுல வம்சத்தில் ஜபாலிங்கிறவர் பிராமணன். அவர் அன்னைக்கே மாறிடுத்து. எல்லாம் அவள் வாழ்க்கை ஏற்ற மாதிரி மாற்றிக்கலான்றத மாறி போச்சு. அப்பயே மாறிடுத்து, இப்போ மாறல. அவர் மாற்றிட்டார். அப்பயே சாஸ்திரத்தையும் அவர் மாற்றினார். மாற்றினவர் ஜபாலி தான். அதன் விளைவாக முதல் 2 வர்ணத்தை சார்ந்த பிராமணர்கள், சத்திரியர்கள், இவர்கள் பாதிக்கப்படுவா. அதாவது விவசாயத்துக்கு சூத்திர வர்ணக்காரர்கள் போய் பராமரிப்பு பண்ணணும்.
அதுக்கு பராமரிப்பு இல்லாமல் போயிடும். ஜனங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவே இல்லாமல் போயிடும். வைதீகத்துக்கு செய்யக்கூடிய அந்த சுபகர்மாவாக இருக்கட்டும், அபரகர்மாவாக இருக்கட்டும், எதுக்குமே அந்த கர்மாக்களை சடங்குகளை நிறைவேற்ற முடியாமல் இந்த இரண்டு வர்ணத்தாரர்களும் தவித்து போவார்கள். ராமா, பிராமணர்களும் கத்திரியர்களும் தவிச்சு போவா, யாரும் பண்ண முடியாது. ஏன்னா இவன் ஆரம்பிச்சிருவாத்த பிராமணனுடைய வேலையையும் கத்திரியனுடைய வேலையையும் வைசியனும் சூத்திர வர்ணத்தாரர்களும் அந்த பொய்ங்கிற அந்த இதுவை ஏற்றுண்டு அதர்ம செயலில் போய் அவள் ஆரம்பிச்சிருவான். இது அப்பயே, அதாவது திரேதாயுகம் முடியறதுக்கு போது இது அத்தனையும் எழுதுறது வேத தர்ம சாஸ்திரத்தில் நாரதர் மூலியமாக சொல்லப்பட்ட உண்மையான விஷயம். அதற்கப்புறம் அதர்மமானது தன்னுடைய இரண்டாவது பாதத்தை மண்ணுலகளை பதிக்கிறது. அப்போ அதனால தான் அந்த யுகத்துக்கு துவாபரம்னு பேரு. ராமா, துவாபர யுகம். மகாபாரதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். துவாபர யுகம்னாக்க கிருஷ்ண பரமாத்மா இருந்தார். இந்த இரண்டாவது பாதம் அப்படின்ற பெயரானது இந்த துவாபர யுகத்தில் தான் உண்டாயிட்டுருக்காமா. அவன் ஏற்கனவே ஒரு பொய் வந்தது. அப்புறம் இது ரெண்டாவது பங்காக வரக்கூடிய 2 பங்கு பொய், 2 பங்கு அதர்மம். இது எல்லா வண்ணக்காரர்களுக்கும் வரும். ஒரு தஸ்மின் துவாபர சம்ஞே து வர்த்தமானே யுகக்ஷயே அதர்ம சான்றுதம் செய்வா வவ்ருத்தே புருஷர்ஷபா தஸ்மின் துவாபர சங்கியாதே தபோ வைஸ்யான் சமாவிசத் திரிபியோ யுகேபிய ஸ்திரீன் வர்ணான் கிரமாத்வை தபாவிசத். இப்போ சொல்கிறான் நாரத மாமுனிவர் ராமபிரானை பார்த்து, ராமா, நீயோ ஆண்கள்லேயே காளையாக இருக்கக்கூடியவன். துவாபரம் அப்படின்ற பெயர் உள்ள அந்த யுகத்தில் அதர்மத்தினுடைய 2 பாதங்களும் நிலை பெற்று விட்டதால் இருக்கக்கூடிய ஜனங்கள் மொத்த பேரும் 4 வர்ணத்தாரர்களையுமே சொல்றார். 4 வர்ணம், பிராமணன், கத்திரியன், வைசியன், சூத்திரன் ஆகிய 4 வர்ணங்களையுமே சொல்றார். அதுல 2 பங்கு அறநெறி தர்மம் போய் அதர்மமானது வளர்ந்து கொண்டு இருக்கும். பொய்யானது 2 பங்கு பெருகத் தொடங்கிவிடும். ராமா, இந்த மாதிரி இந்த 3 யுகங்களில், அதாவது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் ஆகிய இந்த 3 யுகங்களிலும் வரிசை கிரமமாக முதல் 3 வர்ணத்தாரர்களும் பிராமணன், சத்திரியன், வைசியன் ஆகிய இந்த 3 பேரும் தவம் செய்வதற்கு அதிகாரத்தை அடைந்தார்கள். ராமா, அடைஞ்சான். ஆனால் கத்திரியனுக்கே கிடையாது. வீடுக்கு சூத்திரனுக்கு கிடையவே கிடையாது. சூத்திரனுக்கு அதை சொல்றார், திரிபியோ யுகேபிய ஸ்திரீன் வர்ணான் தர்மஸ்ய பரிநிஷ்டிதா ந சூத்ரோ லபதே தர்மம் யுகதஸ்து நரர்ஷபா. இவ சொல்ற நாரத ராமபிரானை பார்த்து, மக்களுக்கெல்லாம்
தலைவனாக இருக்கக்கூடியவனே நாட்டு பிரஜைகளுக்கு, ஏன் இந்த பூலோகம் முழுவதுமே அவர் தான் தலைவர், ஸ்ரீ ராமபிரான் தான். ஏன்னா அவர்தான் மகாவிஷ்ணுவாச்சு. துவாபர யுகத்தில் சூத்திரவர்ணக்காரர்கள் இருக்காளோ அந்த மக்களுக்கு தவநெறியானது அறநெறியாக தர்மமாக விதிக்கப்படவில்லை ராமா. அவளுக்கு எப்பயுமே அவளுக்கு அது கிடையவே கிடையாது. ஏன்னா அவ கழிவுப் பொருட்களே சாப்பிடக்கூடியவர்கள். தவம் பண்ணிட்டே இருப்பா. திடீர்னு மனசு கட்டு போச்சுன்னா போயிட்டு நேரம் போயிட்டு ஏதாவது உயிர் பிராணிகளை இறந்து போயிட்டு அதை வச்சு சாப்பிடுவா. அந்த பொருள்களை சாப்பிடுவதனால் அவர்கள் தவம் செய்வதற்கு, தர்மத்தினுடைய அறத்திற்கு அவர்கள் சரியில்லை. இதுதான் தர்மசாஸ்திரத்தை சொல்லிருக்கிறாமா. இப்போது நடக்கக்கூடிய, இப்போ சொல்ற நாரதர், இப்போ நடந்துட்டு இருக்கோனா இந்த திரேதாயுகம். இந்த திரேதாயுகத்தில் முதல் 2 வர்ணத்தை, பிராமணன் சத்திரியன், அவர்களுக்கு மட்டும்தான் தவம் செய்யக்கூடிய அதிகாரமானது தர்மசாஸ்திரத்தில் வழங்கப்பட்டிருக்கு. உன்னுடைய நாட்டினுடைய எல்லைக்குள்ள யாரோ ஒரு கெடுமதி படைத்த சூத்திரவர்ணக்காரன் கடுமையாக தவம் இயற்றி வருகின்றான் ராமா. அதனால தான் இந்த சிறு பாலகனுக்கு மரணமானது ஏற்பட்டிருக்கு. இந்த சிறு பாலகனுக்கு ஏற்பட்ட அந்த மரணத்தை நாரத முனிவர் எப்படி பிரமாதமா எடுத்து சொல்லியிருக்கார் பாருங்க. வேத தர்ம சாஸ்திரத்தையே எடுத்து சொல்லியிருக்கார். யோ யதர்ம மகாரியம் வா விரயே பாக்யவஸ்யது கரோதி சாஸ்திரி மூலம் தத் புரேவா துர்மதின்னரஹ க்ஷிப்ரம் ச நரம் நரகம் யாதி சச ராஜா ந சம்சயः அதீதஸ்ய ச தத்தஸ்ய கர்மண சுக்ருதஸ்ய ச ஷஷ்டம் பஜதி பாகம் து பிரஜாதர்மேன பாலயன். நாரத மகாமுனிவர் சொல்றார், ஸ்ரீ ராபிரண்ட ராமா, இந்த தர்மத்தை, அதனுடைய நெறியை கடைபிடிக்காமல் எந்த ஒரு செயலையும் செய்கிறவன் அல்லது தான் இந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது அப்படின்றது நன்னாவே தெரியும், செய்யக்கூடாத செயலை செய்யக்கூடியவன் எந்த நாட்டில் அவன் வசிக்கின்றானோ வாழ்கின்றானோ அந்த நாட்டினுடைய மன்னனுடைய செல்வச் செழுமை பெருமை இவை அனைத்தும் அழிந்து போகின்றது ராமா. அந்த மன்னனாகப்பட்டவன் அதி விரைவில் நரகத்தில் போய் விழறான். எப்படி சொல்றார் பாருங்க. இது அத்தனையும் தர்மசாஸ்திரத்தில் எழுதிய உண்மை. அப்படின்றதுல கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது ராமா. எந்த மன்னனாகப்பட்டவர், ராஜ்யத்தை ஆளக்கூடிய மன்னன் தர்ம சிந்தனையிலேயே அதர்மத்தை கடைபிடிக்காமல் தன்னுடைய நாட்டு பிரஜைகளை, மக்களை பரிபாலித்து வருகின்றானோ அவன் குடிமக்களாக இருக்கக்கூடிய பிராமணர்கள் வேத அத்தியாயனம், அவ பிராமணாளுக்கு என்ன இருக்கு, சந்தியாவந்தனம் இருக்கு, விவாகம் ஆயிடுத்துனாக்கா அவ
நிச்சயப்படி அக்னிஹோத்திரம் இருக்கு, வேதங்களை வந்து படிச்சுட்டே இருக்கணும். இந்த மாதிரி புராணங்களை வந்து எந்த ஒரு பிராமணன் வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கானோ, தவம் நல்ல விதமான செயல்களை அவர்கள் செய்கிறாளும்னா அந்த பலன்ல அந்த பயன்ல 6ல் 1 பங்கானது அந்த மன்னனே வந்து சேரும் ராமா. அப்போ பிராமணன் வந்து செய்யற அந்த ஒரு சந்தியாவந்தனம், அந்த நிற்றபடி அந்த கர்மாக்களை அவன் கடைபிடிக்கிட்டு சரியா இருக்கிறதுனால தான் இந்த உலகமானது இயங்கிறது. அதனால வந்து அந்த கத்திரியன் மன்னனாகவன் பட்டவன் வந்து பெருமை பெறுகிறான். இது நாரதர் சொல்ற வேத தர்ம சாஸ்திரத்துல, நான் வந்து சொல்றேன்னு யாரும் நினைக்காதீங்க. ஷட்பாகஸ்யன போக்தாசௌ ரக்ஷதேன பிரஜாகதம் சத்வம் புருஷ சார்தூலா மார்கஸ்வ விஷயம் சுகம் துஷ்கிருதம் யத்ர தஸ்யேதா தத்ர யத்னம் சமாசரஹ. அதாவது ராமா, இந்த மாதிரி எந்த மன்னன் இருக்கானோ குடிமக்களுடைய புண்ணியத்தில் 6ல் 1 பங்கை எந்த மன்னனாகவன் பெறுகின்றானோ, அப்ப அந்த மன்னன் போய் அந்த குடிமக்களை வந்து காப்பாற்ற வேண்டாமா? சொல்லுறாமா. ஆண்களிலேயே வேங்கை புலி போல இருக்கக்கூடியவனே ராமா, உன்னோட ராஜ்யத்துல செய்யக்கூடாத செயலானது எந்த இடத்துல செய்யப்படுகின்றது அதை முதல்ல நீ கண்டுபிடி. ஏன்னா இந்த பூலோகம் முழுக்கவும் அவர் தானே ராஜ்யம், ராமராஜ்யம் தானே, அதை முதல்ல கண்டுபிடி அப்படி என்ன நாரதர் சொன்னாராம். ஏவம் சேத்தர்ம விருத்திஷ்யா நிருணாம் சாயூர் விவர்தனம் பவிஷ்யதி நரஸ்ரேஷ்டா பாலயஸ்யாஸ்ய ச ஜீவிதம். ஆண்களிலேயே மிகவும் பிரமாதமாக இருக்கக்கூடியவனே, இந்த தவறை கண்டுபிடிச்சு செய்தவனை தண்டித்தால்தான் உன்னோட நாட்டில் வந்து தர்மமானது நிலைச்சி நிற்கும், மக்களும் நீண்ட காலம் வாழ்வார்கள். இந்த பாலகனும் கண்டிப்பாக நிச்சயமாக மீண்டும் உயிர் பெறுவான் அப்படின்னுட்டு இவர் சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், இந்த துவாபரயுகமும் முடிஞ்சு கலியுகமானது வரும். அந்த கலியுகத்துல என்ன பண்ணுவான்னா, இந்த சூத்திர வர்ணத்தை சார்ந்தவர்கள் இருக்காளோ, இதுக்கப்புறம் கலியுகம் வரும். அந்த கலியுகத்துல அவர்கள் தோன்றக்கூடியவர்கள் அவர்களுக்கு தர்மமே இல்லாத, அவர்களுக்கு உரியது அல்லாத தவநெறியில அவெல்லாம் ஈடுபடுவா. அப்படி அவ ஈடுபட்ட அந்த கலியுகமானது எப்படி இருக்கும்னா, ஆரம்பத்துல கலியுகத்துல தர்மமானது ஓரளவுக்கு இருக்கும், 3வது பாதத்தை கலியுகத்தில் பதிக்கின்றது. அதனுடைய ஸ்லோகம் என்னன்னா, ஏனவர்ணோ நிருபஸ்ரேஷ்டா தப்யதே சுமஹத்தவாக பவிஷ்ய சூத்ரயோன்யாயாம் வைதபஸ்யர்யா கலௌ யுகே. இந்த கலியுகத்துல அவளுடைய ராஜ்யம் தான் இருக்கும். அதாவது பிராமணன் போயிடுவான், க்ஷத்ரியம் போயிடுவான், வைசியம் போயிடுவான். இந்த 3 வர்ணத்தாரர்களும் இல்லை. பிராமணனுடைய வேலையை வந்து அந்த
சூத்திரவர்ணக்காரன் செய்வான். க்ஷத்ரியன் ராஜா, அந்த ராஜாவாகப்பட்டவன் அவன் சூத்திரனாக இருந்து அவன் சூத்திரவர்ணக்காரன், அவன் தான் ஆட்சி பண்ணுவான். அதே வைசியன், வைசியன்னா வியாபாரி, அந்த வியாபாரிக்கெல்லாம் அப்போ ஒன்றும் அவ்வளோ தூரத்துக்கு இருக்காது. இவன் அதே சூத்திரவர்ணக்காரன் தான் அதையும் செய்வான். தவம் என்றால் என்ன? அதை முதல்ல சொல்றார். தவம்னாக்கா நம்ம சுவாமியை நோக்கி இருக்கிறதா தவம்ன்றது கிடையாது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே தவம் தான். அவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய கடமையை பிராமண வர்ணக்காரர்கள், க்ஷத்ரிய வர்ணக்காரர்கள், வைசிய வர்ணக்காரர்கள், சூத்திர வர்ணக்காரர்கள் அவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய கர்மாக்களை செய்வதுதான் தவம். அப்ப கலியுகத்தில் என்ன ஆகும்? மூன்றாவது பாதமானது படிகிறது. பொய், அதர்மம். நாளடைவில் இது என்ன ஆகும் தெரியுமாராமா? நான்காவது பாதத்தை அடையும். அந்த நான்காவது பாதத்தில் பொய் அடையும் பொழுது இந்த மூன்று வர்ணத்தாரர்களும் க்ஷீணமாக்கப்படுவார்கள். உண்மை. அது இப்ப நடந்துருக்கு. ஆனால் ராமா, அந்த கலியுகத்திலும் பிராமண வர்ணத்தை சார்ந்தவர்கள் வேதம் போதுவதும் பலவிதமான புராணங்களை சொல்வதும் நித்தியமும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தியாவந்தனம் போன்ற அந்த காயத்ரி ஜப கர்மாக்களை செய்து கொண்டே இருப்பார்களேயானால் அவர்களால் மட்டும்தான் பிரமாத கலியுகமானது இயங்கிக் கொண்டு இருக்கும். ஒரு சிலர் தான் செய்வார்கள், அதுவும் பிராமணர்கள். மற்றவ எல்லாரும் பிராமண வர்ணக்காரர்களே சூத்திர வர்ணக்காரர்கள் ஆயிடுவான். இதை அப்பயே எழுதி வச்சாச்சு, இன்னைக்கு இல்லை. இந்த தர்ம சாஸ்திரங்கிறது என்ன? இதில் ஸ்லோகத்துலலாம் உங்களுக்கு கொஞ்சம் வர சொல்லியிருக்கா. இதை பற்றி பெரிய விளக்கமே இருக்கு. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் சொன்னோம்னாக்கா அது விளக்கம் போராது. அது பல யுகங்கள் ஆகும். சொல்லிட்டே போலாம். கடல் அது முக்கியமாக இருக்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவியே உத்தரகாண்டே சப்தம ஸ்ரீமத் பால வால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் 74வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபமஸ்து ததாஸ்து.